கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்புரை சார்ந்த முருகேசன் அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் மனைவி க்ளோரி 1.5 வருஷம் பக்கவாதத்தில் கஷ்டப்படுறாங்க. தேவனாய் கத்த அந்த பக்கவாதத்திலிருந்து என் மனைவியை குணமாக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, திருப்பூரில் இருக்கிற இவர்களை கர்த்தருடைய கரம் தொடும்படியா சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியா என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. திருப்பூரில் இருக்கிற அன்பு முருகேசன் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்களுடைய மனைவி க்ளோரிக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். 1.5 ஆண்டுகளாக பக்கவாதத்து நிமித்தமாக கைகள், கால்கள், வாய்கள் செயல் இழந்து போயிருக்கிறவர்களுக்கு கைகள், கால்கள், வாய்கள் செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. முழுவதுமாய் ஆரோக்கியம், முழுவதுமாய் சுகம், முழுவதுமாய் விடுதலையை என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன்னால் முடியாது, என்னால் முடியும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உன்னால் எதெல்லாம் முடியாது அப்படி நீ நினச்சிட்ருக்கியோ அது எல்லாம் என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சர்வ வல்லமையில் தேவன் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் உங்களை பார்த்து சொல்லும் உன்னால் முடியாது. நீங்கள் அப்படியே உட்காந்துடாதீங்க, அப்படியே ஸ்டன் ஆகிடாதீங்க. நீங்கள் அந்த உலகத்தை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிற பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என்னால் முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்கிட்ட பலன் இல்லை, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு முறை தாவீது யுத்த களத்திற்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. தகப்பனாகிய ஈசாய் தாவீதை அழைத்து கொஞ்சம் பலகாரங்களை அண்ணமாருக்கு கொடுத்து, அண்ணமார் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. வெகு காலமாச்சு திரும்பி வரலை. அண்ணமாருடைய சுக செய்தி விசாரித்துட்டு வா அப்படின்னு அனுப்புன பொழுது தாவீது யுத்த களத்துக்கு வந்து பார்க்கிறான். அண்ணமாரை பார்த்தானோ பார்க்கலையோ, ஒருத்தனை பார்த்தான், கோலியாத். அந்த கோலியாத் ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணி கொண்டிருந்தான். ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருந்தான். இதை பார்த்த தாவீதால் தாங்க முடியல. அண்ணமாரை எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜாவிட்ட டைரக்டாக ராஜாவிட்ட போகிறான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன் டைரக்டாக ராஜாவை பார்த்து பேசணுன்னா அவன் இருதயத்தில் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருக்கணும், எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்திருக்கணும். போகிறான். இந்த விருத்த தேசனம் இல்லாத இந்த மனுஷன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவனை நிந்திப்பது எப்படி? நான் போய் இவன்கிட்ட யுத்தம் பண்ணுறேன். ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:33 உன்னால் அவனோடு கூட யுத்தம் பண்ண முடியாது. இதுதான் உலகம் சொல்கிற வார்த்தை. நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன். உலகம் சொல்லு, இந்த பிஸ்னஸ் உன்னால் நல்லா செய்ய முடியாது. உலகம் சொல்லும், உறவுகள் சொல்லும், நண்பர்கள் சொல்லுவாங்க, சொந்த பந்தம் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது அதை அப்படியே அங்கீகரிக்கலை. உண்மைதான், மாம்ச ரீதியாக பார்த்தா என்னால் யுத்தம் பண்ண முடியாது. ஆனால்
எனக்குள்ளே இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால அந்த கோலியத்தை முறியடிப்பேன். இன்றைக்கும் கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். பாருங்கள், 1 சாமுவேல் 17:47 இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் கோலியத்தை ஜெயித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னால் முடியாது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே, நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், உண்மைதான். ஆனால் என் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மார்க்கு 10:27, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கி விசுவாசிங்க, என் தேவனால் கூடும். நான் சொல்ல சொல்ல எல்லோரும் ஏற்றுக்கொள்வீங்களா? என்னுடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்ற என் தேவனால் கூடும். என் பிரச்சனைகளை எல்லாம் சமாதானமாய் மாற்ற தேவனால் கூடும். நான் அனுபவிக்கிற தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்ற தேவனால் கூடும். என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற தேவனால் கூடும். நான் இதுவரைக்கும் இழந்த எல்லா நஷ்டங்களையும் லாபமாக மாற்ற என் தேவனால் கூடும். என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் மாற்ற தேவனால் கூடும். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28:12 வாஸ்து பாருங்கள், நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கட்டளையிடும்படிக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பேன். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! என்னால் முடியாது தான். உபாகமம் 15:5-6 வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பா, அவர் சொன்னபடி ஆசீர்வதிப்பா. நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். மற்றவர்கள் உன்னை ஆளுவதில்லை, மற்றவர்களை நீ ஆளுவாய். உன்னால் முடியாது தான், ஆனால் என்னால் முடியும். இன்றைக்கி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த பிரச்சனையை சமாளிக்க என்னால் முடியாது, இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள என்னால் முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவனால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், கிதியோனை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறான், மீதியானியர்களை மூலமாக முறியடிப்பேன். கிதியோன் சொல்கிறான், என் குடும்பத்தில் சின்னவன், என் குடும்பம் இஸ்ரவேல் கோத்திரத்திலே ரொம்ப எளிமையான சின்ன குடும்பம், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, நானே தனியாக மீதியானியருக்கு தெரியாமல் போரடிச்சிட்ருக்கிறேன். மீதியானியர் கடற்கரை மணலத்தனியாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னால், உனக்கு இருக்கிற பலன் போதும், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் முறியடிப்பேன். அப்படியே கர்த்தர் முறியடித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களால் முடியாது, தேவனால் முடியும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இவர்களுக்குள் ஓங்கி வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னால் முடியாது, என் தேவனால் முடியும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.